ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். நேத்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா 27 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சா குவாலிஃபை ஆகும் நினைச்சிட்டு இருந்தோம். இவங்க என்ன 18 27 அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாங்க காய்ஸ். உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மேட்ச் சரியான கம்பேக் ஆர்சிபிக்கு. கிட்டத்தட்ட ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் காய்ஸ், வேற மாதிரி இருந்துச்சு. தலை கஷ்டப்பட்டு கொண்டு போனாரு, இருந்தாலும் பினிஷ் பண்ண முடியல. தலையோட லாஸ்ட் மேட்சா என்னன்னு வேற தெரியலையே காய்ஸ். சரி, இந்த மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இதான் இந்த உலகத்திலே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். மோஸ்ட் ட்ரால்டு டீம் ஃப்ரம் தி டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் பிக்கிங் தீஸ் பவுலர்ஸ். நோ பீப்புள் ஹூ ட்ரால்டு கான் சம்வேர் பட் வி குவாலிஃபைட் இன்டு பிளே ஆஃப். ஆமா, ட்ரால் பண்ணாங்க, வேஸ்ட் நாங்க, ஆனா கடைசியா தான் வந்தா விநாயகம் அப்படிங்கிற மாதிரி பிளே ஆஃப்க்கு போயிருச்சு இல்ல ஆர்சிபி. இனி கப்பு அடிக்கிறதா பாக்கி போல. சிஎஸ்கே கடையை மூடிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஜெயிச்சிருந்தா டாப் 2ல போக வேண்டியது. தோத்தனால எலிமினேட் ஆயிட்டாங்க பாருங்களேன். வேற மாதிரி. எல்லாத்துக்கும் ரொம்ப சோகம் என்னன்னா, தலதோனியால பினிஷ் பண்ண முடியல. தலதோனியோட லாஸ்ட் மேட்சா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்கறாங்க. தோனி சீக்கிரம் விவசாயம் பண்ணிட்டு ஃபிட் ஆயிட்டு திரும்ப வாங்க, ரிட்டையர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க. டசன்ட் மேட்டர் விச் டீம் வின்ஸ், ஐ அம் ஹியர் ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஆமா, அடிச்சாரு பாத்தீங்களா ஒரு 6. அந்த 6 போதுண்டா, என்னடா பெரிய ஐபிஎல் கப்பு. ஐபிஎல் கப்பெல்லாம் தலதோனி கால் தூசிக் சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்றாங்க. ஆனா 1-2 நாளா கொடுத்த பில்டப், மலை சீனு, மலை பற்றிய காமெடி மீம்ஸ், டிஎல் ஃபன் அண்ட் சீரியஸ் சண்டை, கொடுத்த ஹைப்புக்கு பூரா ஒர்த்து மேட்ச் டுடே மேட்ச். ஆமா கைஸ், ஏதோ மொக்கையா ஒன் சைடா போகாம 2 சைடும் மேட்ச் போய்கிட்டே இருந்துச்சு. வேற மாதிரி மேட்ச். நாக் அவுட்னா ஆஸ்திரேலியன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆஸ்திரேலியன்ஸ் வச்சிருக்காங்க ஆர்சிபி. அதான் ஜெயிச்சிட்டாங்க. கப்ல ஆர்சிபி பேர் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு கப் எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன். ஆர்சிபி அதை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் ஆர்சிபியோட வருஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோலி இந்தியன் ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ், May 21 வெஸ்ட் இண்டீஸ்க்கு போறதுக்கான டிக்கெட்டை கிழிச்சு போட்டுருங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கப்பு, அப்புறம் T20 வேர்ல்டு கப், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கோலி சொல்லுவாரு. தொடர்ந்து 2 கப் அடிச்சா வேற மாதிரி இருக்கும். உங்களுக்காக மீண்டும் ஒரு வருடம் 2025 சென்னை அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலதோனி டெஃபினெட்லி நாட்டு சொன்னா சூப்பரா இருக்கும். என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. எப்ப வேணா அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், அதனால காத்துட்டு இருங்க. ஐபிஎல் பிளே ஆஃப் வித்தவுட் ஆன் ஐஸ். வா பங்காளி, ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்பை கூட நம்மளே அனுப்பிச்சிட்டானுங்க. இப்ப சந்தோஷமா எம்ஐஏ ப்ரோ ஜஸ்ட் ஷோட் தி ஃபியர் ஃபார் ஆர்சிபி. ஆமா, தலதோனி கடைசியா பினிஷ் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2019 வேர்ல்டு கப் மாதிரியே ஆயிடுச்சு காய்ஸ். பினிஷ் பண்ற மாதிரி வந்து தோத்து போயிட்டாரு. 5 கப் இருக்குடா, நாங்க இதுல வேணா டீ குடிப்போம்டா. ஆமா, இந்த மேட்ச் இந்த சீசன் போட என்ன, ஆல்ரெடி 5 கப் ஜெயிச்சாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திட்டு இருக்காங்க. ஐ வாண்ட் டு டெடிகேட் மை பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் டு எஸ்டே அலியா. He has a golden heart, not easy defending with wet ball. ஆமா, சரியான போலிங் லாஸ்ட் ஓவர். அவர் லாஸ்ட் ஓவர்னால தான் ஜெயிச்சது. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ட்ரீம்ஸ். ஆமா, கோலி ஐபிஎல் கப்பை தூக்கிட மாட்டாரா அப்படிங்கறதான் பல பேத்தோட அந்த கனவு நிறைவேறணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி நாட் சொல்லு தலை அப்படின்னு சொல்லிட்டு கோலி ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு இருந்தாரு எம்எஸ் தோனியை. சொன்னா நல்லா இருக்குமே. கப்பு ஆர்சிபி பேரில் எழுத சொல்லி மீம்ஸ் பார்க்க கூடும். பிளே ஆஃப்க்கு போயாச்சு. அடுத்தது ஒவ்வொரு டீமா போட்டா கண்டிப்பா கப்பு ஆர்சிபிக்கு தான். டூபே என் விசுவாசம் ஆர்சிபி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டூபே கட்டைய போட்டு சிஎஸ்கே தோக்க வச்சிட்டாரு. யோ டூபே, இன்னிங்ஸ் ஃபுல்லா ஆடிட்டு இப்படி கடைசி மேட்ச் வந்து இப்படி பண்ணிட்டிய. பிளே ஆஃப் கனவு என்பதே ஒரு கனவுதான் என்பதை வீரன் உணர்ந்தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ், வீரன் திரும்பவும் கோலையானான் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃப் விட்டு போயிருச்சு சிஎஸ்கே. ஸ்டில் அவர் தளபதி ஃபைட் ஸ்டில் தி எண்ட். ஜடேஜா இருந்தப்ப கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் ஜடேஜா. டூபேவை இறக்கி விட்டு ஏமாந்து போயிட்டாங்க. அந்த 110 மீட்டர் 6 போதும் நெக்ஸ்ட் ஐபிஎல் வரைக்கும். ஆமா, ஐபிஎல் கப்பு கிடக்குது குப்பை கப்பு. 110 மீட்டர் 6 பாத்தியில அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்றாங்க. அனுஷ்கா எமோஷன். ஆமா, அனுஷ்கா பாருங்க, அவங்களே ஃபீலிங் ஆயிட்டாங்க வின்னுக்கு. பெங்களூர் ஃபேன்ஸ் ஃபுல்லா சரியான எமோஷனல் கைஸ். 5 கப்பை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் என்னடா இது, சிஎஸ்கே போகும்னு நினைச்சா ஆர்சிபி பறந்து போச்சு. சரி, பிளே ஆஃப் போனா மட்டும் பத்தாது, கப்பும் ஜெயிக்கணும் ஆர்சிபி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ராக்கிவே போட்டுட்டாங்களே, அந்த மாதிரி தலதோனி கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல கைஸ். சாப்டர் 3 வருமோ வந்தா நல்லா இருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள் பாருங்க. மே 3 அப்ப 10வது பொசிஷன். மே 3 அப்ப பிளே ஆஃப்கே போயிட்டாங்க. வெறும் 15 நாள்ல பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க கைஸ். நாங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வெறும் 15 நாள் போகுதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துல குவாலிஃபிகேஷன். வேற மாதிரி கம்பேக். தலை கிங்கு, என் தேவதான் என்ன தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தலதோனி ஃபீல்லே பண்ண மாட்டாரு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு வருத்தமா இருக்கும். எஸ்ஆர்ச்சி கேகேஆர் ஆர்ஆர் நினைச்சிட்டு இருந்தா, என்னடா இது மணி இந்த பேங்க் மாதிரி ஆர்சிபி உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. எத்தனை டீம் இந்த ஆர்சிபி போட போதோ தெரியல பிளே ஆஃப்ல. ஏஃபெல் திஸ் த மொமெண்ட், கருடனை ராக்கி கொண்டுட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. பல பேரும் இதை எதிர்பார்த்தாங்க, எதிர்பார்த்தது நடந்துருச்சு. நீங்க இப்ப போங்க, அடுத்த பிளைட்டுக்கு நாங்க வரோம். ஆர்சிபி அடா பாவீங்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு அடுத்த பிளைட்லயே வருவேங்கிறீங்க. ஒழுங்கா அட்லீஸ்ட் ஃபைனலுக்காச்சும் போங்க, இல்லைன்னா எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. 6 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க, அப்புறம் 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆட்டாங்க. திஸ் இஸ் த கம்பேக்டா அப்படின்னு சொல்லிட்டு
அடிச்சிட்டு வேற மாதிரி கம்பேக். சிஎஸ்கே நாக் அவுட் என்ன லீக் ஸ்டேஜ் குவாலிஃபயர் 1 போக போறோம்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும்ல. ருத்து கிளவுன் கேப்டன்சி இதெல்லாம் இந்த கேப்டன்சி பண்ணனாலதான். ஆமா, ருத்து கேப்டன்சியே சரியில்லை கைஸ். தப்பா பவுலரை யூஸ் பண்ணி தோக்க வச்சிட்டாரு. பேட்டிங்ல ஏதாச்சும் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாருன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். டக் அவுட் ஆகி சோக் ஆயிட்டாரு. சச் லாஸ்ட் பால் த்ரில்லர். RCB qualifies for semis and the last game of MS Dhoni and still every CSK fans for happy for RCB. 7 போட்டு தோனி RCBல நல்ல எமோஷனல் மேட்சா இருந்துச்சு. வின்னு ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வின் RCBக்கு. இவரு தாங்க இம்பாக்ட் பிளேயர். ஆனா CSKக்கு இல்ல, RCBக்கு. சிவம் டூபே இவ்வளவு கேவலமா ஆடி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு கைஸ். பேசாம டூபேக்கு பதிலா ரிஸ்வி இறங்கி இருக்கலாம். அவராச்சும் ஏதோ ஒரு 10 ரன் அடிச்சிருப்பாரு. அங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னு கரெக்டா 218 அடிச்சிங்க பாரு தம்பி, சூப்பர். ஆமா 18 ரன் தானே குவாலிஃபிகேஷனு, கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னு கரெக்டா ரவுண்டா முடிச்சாங்க. 218 ஈஸியா இருந்துச்சு. 200 டார்கெட். ஏபிடி வில்லியர்ஸ் 2018 2024 ஃபாஃப் டுப்ளசிஸ் கேட்ச பாத்தீங்களா? சும்மா மரத்துல மாங்காய் பொரிக்கிற மாதிரி குதிச்சு பொரிச்சாரு கைஸ். நான் கூட அந்த பால் 4 நினைச்சிட்டு இருந்தா கேட்ச் வேற மாதிரி ஃபாஃப் முடிஞ்சு. ஆமா கைஸ், வருத்தமா தான் இருக்கு. சிஎஸ்கே போயிருந்தா சென்னையில எலிமினேட்டர்லாம் நடந்திருக்கு, தலதரிசனம் கிடைச்சிருக்கும். அதுக்கு ஆப்பு வச்சு விட்டாங்க. கோலிக்காக பிளே ஆஃப் சான்ஸை விட்டு கொடுக்கலாம். ஆஸ் அ டை ஹார்ட் ஃபேன் சிஎஸ்கே ஃபேன் ரெக்வெஸ்ட். எப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயிச்சிருந்தா நெக்ஸ்ட் வருஷம் பாத்துக்கோங்க கோலி, தலைக்கு இதான் லாஸ்ட் சீசன் சொல்லி வேற மாதிரி பேசுவாங்க. ஃபெர்குசன் என்ஸ் தலை இன்டர்நேஷனல் கரியர். நவ் அகைன் சேம் ஃபெர்குசன் பவுலிங் டு தலை, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஆமா 2019 வேர்ல்டு கப் மாதிரியே வந்துருச்சு. ஜடேஜாவும் அவரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பினிஷ் பண்ற மாதிரி போய் தோத்து போவாங்க. அதே தான் இந்த டைம் நடந்துச்சு. விடுடா RCB அடுத்த ஃபிளைட்ல வரட்டும். அட பாத்தீங்களா, அவசரமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த ஃபிளைட்ல கப்போட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசுங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா மழை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மழையே வரல. கொஞ்ச நேரம் வந்துட்டு நின்றுச்சு. டே ருத்து இங்க பாரு, பிளே ஆஃப் ரேஸ்க்கு அப்புறமா வச்சுக்கலாம், இப்ப ஸ்விம்மிங் ரேஸுக்கு வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சிஎஸ்கேக்கு ஆப்புதான் வச்சுது. சிறு வயதுல இருந்தே அவள் என்னவள் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு RCB தாண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் அடிச்சுட்டு வாங்க. குடலுருவர சம்பவம் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு RCB சிஎஸ்கே குடல உருவிடுச்சு. கப்பர் இட்ஸ் ஓவர். ஆமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சு சிஎஸ்கே எங்க 218 சேஸ் பண்ண போறாங்கன்ட்டு. நினைச்ச மாதிரியே தோத்து போயிட்டாங்க. சிவம் டூபே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இஸ் செலக்ஷன் இன் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி விளையாண்டாரு. அதுக்கப்புறம் RCB விளையாடுற மாதிரி விளையாடிட்டாராமா. ஆஹா, அப்ப T20 வேர்ல்டு கப்ல இவர் சோக் ஆயிருவாரு. இந்தியாவுக்கு பேட் நியூஸ். நல்லா அடிச்சவனே அவுட் ஆக்கிட்டு நீ இப்ப அவுட் ஆயிட்ட, இப்படி பண்றப்பதான் காண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டூபே திட்டிட்டு இருக்காங்க. ரச்சின் என்னமோ கன்ஃபியூஸ் ஆகி ரன் அவுட் ஆக்கி விட்டாரு டூபே. சில பேர் ரச்சின் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிறாங்க. டூபே அவரோட விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். ரச்சின் தேவையில்லாம சாக்ரிஃபைஸ் பண்ணி மொத்தமா சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸே சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டானுங்க. மேக்ஸ்வெல் நாயகன் மீண்டும் வரான் அப்படிங்கிற மாதிரி 5 பால்ல 16 ரன், ஒரு விக்கெட் வேற ருத்துவோட விக்கெட். வில் ஜாக்ஸுக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற மாதிரி ஆசினா ஆசிதாங்கிறாங்க. ஆரிச்சாமி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ் அப்படின்னு ரீல போட்டாரு சிஎஸ்கே அட்மின். இந்த ரீல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் கூட இவன் நல்லா ஆடல. ஆமா ஃபுல் சோக்கு, ஃபார்ம் அவுட். இந்த ஃபார்ம் அவுட்ல T20 வேர்ல்டு கப் ஆனா இந்தியா ஜெயிச்ச மாதிரி தான். ப்ரோ மேட்ச் பாக்கலையா ப்ரோ? லைஃபா பாக்கலாம் ப்ரோ. ஆமா எல்லாம் லைஃப் பார்த்துட்டு போக வேண்டியதான். அடுத்த வருஷம் வருவோம். இந்த வருஷம் எவன் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் போயிருவாங்க. கோலி என்னன்னா கிரௌட பார்த்து சைலண்டா இருக்கடா அப்படிங்கிறாரு. ஏதோ பண்றியானா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஷாக்கு. உனக்கும் சேர்த்தி தானே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோலியோட ஆட்டிடியூட் தான் பல பேத்த தூண்டி விடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை கமெண்ட்ரியில கவாஸ்கர் உட்காந்து இருந்தாரோ தாண்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு RCB சிஎஸ்கே. ஆனா RCBயோட கை தான் இன்னைக்கு ஓங்குச்சு. மேன் யூஸ்ட் ஆல் தி லக் டு வின் தி டாஸ் அண்ட் செட் டாடா. ஆமா அதிசயமா டாஸ் வின் பண்ணாரு. மேட்ச்ல அவர் வின் பண்ண ஒரே விஷயம் அது மட்டும் தான். ருத்ராஜ் டிபார்ட்ஸ் ஃபார் கோல்டன் டக். ரஹானே சாவட்டும் சார், என்ன பவர் பிளேல ஓப்பனிங் ஆட வைக்காம விட்டானுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஹானேயோட சாபமாமா. ரஹானே கூட கொஞ்ச நேரம் நல்லா ஆடினாரு. வழக்கமா அடிப்பாங்கன்னு நினைச்சவங்க தான் அடிக்கவே இல்ல. ஒரு லக்கி ரன் அவுட் கிடைச்சது. சில பேரு ஃபாஃபோட பேட் ஏர்ல இருந்துச்சுடா, யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தோனி டிகேவோட ரெக்கார்டு பாருங்க, கடைசி 2 ஓவர்ல ஒரே மாதிரி இருக்கு. 115 ரன், 245, 11 சிக்ஸ், 2 பாலுக்கு இருக்க பவுண்டரி அடிச்சாங்க. இன்னைக்கு தலை தோனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் அடிச்சு முன்னாடி விட்டாரு. மோஸ்ட் டைம் 500+ ரன் அடிச்சது கோலி தான். டாப்ல இருக்காரு 7 டைம், அப்புறம் வார்னர் 7 டைம், KL ராகுல் 6 டைம். என்றும் அவன் அரசனே அப்படிங்கிற மாதிரி என்றும் கிங்கடா. டாப் கீர் போட்டு தூக்கும் போதுதான் இந்த மழை வரணுமா? ஆமா 3 ஓவர் 30 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் மழை வருது. அப்புறம் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுலயே கஷ்டப்பட்டு RCB ஆடினாங்க. இந்த கஷ்டத்துல எவ்வளவு கஷ்டத்திலயும் ஆடி ஜெயிச்சிருக்காங்க பாருங்களேன். வேற மாதிரி யாருக்கும் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு கரெக்டா 218 டார்கெட்டை வச்சிருக்காங்க. எனக்கு இப்பதான் டவுட்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. RCB becomes the first team in IPL history to smash 150 sixes in a season. என்னடா இது SRH KKRலாம் 66 அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 150 அடிக்கல, ஆனா RCB 150
156 அடிச்சிருக்கு பாருங்களேன். வேற மாதிரி ரெக்கார்டு. போன வருஷம் வைடியாக்கர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சவன் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, வைடு ஃபுல் டாஸா போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க சிஎஸ்கே போலர்ஸ். பின்னர் இன்னும் 2-3 பேர்த்த யூஸ் பண்ணிருக்கலாம். ருத்ராஜோட பேட் கேப்டன்சினால தோத்து போச்சு. கோலி 47, ஃபாஃப் 54, பட்டிதார் 41 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் காய்ஸ். இதுதான்டா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு டீமை ஜெயிச்சிட்டாங்க. பட்டிதார் பாருங்க, வேக்கப்பே ஹெல்ப் இஸ் டீம் வித் குட் இன்னிங்ஸ், ஸ்லீப்பர் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு 19-50, 21 பால் 50, 21 பால் 50, 26, 29 பால் 50, 23 பால் 41 அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டு இருக்காரு பட்டிதாரு. பட்டி டிங்கரிங்க பாத்துட்டு இருக்காரு பட்டிதாரு. இன்னும் என்னடா மேட்ச் பாத்துட்டு இருக்கீங்க, அதர் ரிசல்ட் தெரிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே தெரிஞ்சிருச்சு சிஎஸ்கே சேஸ் பண்ண போறதுலன்ட்டு. அதே மாதிரிதான் ஆச்சு. கோலி இந்த வருஷம் ஐபிஎல் பாருங்க, 700 ரன், 64 ஆவரேஜ், 150 ஸ்ட்ரைக் ரேட், 37 6, T20 வேர்ல்ட் கப் ஹியர் த கிங் கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் 700 ரன் அடிச்ச ஒரே இந்தியன் பிளேயரு. இதுக்கு முன்னாடி கிறிஸ் கேல் தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கிங் கோலி. அடுத்த வருஷம் விட்டா இன்னொரு 700 ரன் அடிப்பாரு. ஜியோ சினிமால போட்டாம் பாரு ஹெட்லைன், 17 வருடங்களாக தொடரும் தோனியின் ராஜ்யம். ஆமா, தோத்தாலும் தோனியோட கேஜிஎஃப் தான், அதை மறந்துடாதீங்க. இட்ஸ் தி லாஸ்ட் டைம் வி சீ தெம் ஆன் தி ஃபீல்டு. லாஸ்ட் டான்ஸா அதுலயும் கோலி வந்து ஸ்லட்ஜிங் காமெடி. ஆர்சிபி உமன் டீம் அட் சின்னசாமி ஸ்டேடியம் டு சப்போர்ட் ஆர்சிபி மென்ஸ் டீம். ஓ, இப்பதான் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சது காய்ஸ். எல்லாம் இவங்களோட லக் தான் ஆர்சிபிக்கு போயிருக்கு. ஒன்லி ரெயின் கேன் சேவ் சிஎஸ்கே. ஆமா, இங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெயின் as well as கேல் ஸ்டாம் எல்லாம் வந்துருச்சு சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சு. நான் ஆரிசாமி பேசுறேன், பட்டிதாரு ஆனும் ஆரிசாமி தான் பேசுறேன், பெங்களூர் ஆரிசாமி. ஆமா, உள்ளூர் காரால அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளே டு கம்ப்ளீட் 700+ ரன்ஸ். கால் மீ கிங். கவாஸ்கரை பார்த்து சொல்லுவாரோ, ரெயின் ஸ்டாப் த பிளே அட் சின்னசாமி. உடைய நீட்டி யாரும் இந்த மலையை தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வரும்போது ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடுப்பா இருந்துச்சு. சாண்டனர் கெட்ஸ் விக்கெட். சாண்டனர் போய் ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு இருந்தாரு கோலி. சாண்டனர் ஒரு புள்ள பூச்சி, பச்சை மண்ணு, அவரை போய் ஸ்லெட்ஜிங் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காரு கோலி. கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அனுஷ்கா அப்பாடி அப்படின்னு நினைச்சு நாட்டை விட்டு நினைச்சிட்டாங்களா இருக்கு. அப்புறம் பார்த்தா அவுட். அடடா மலாடா அடா மலாடா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இல்ல. கேஜிஎஃப் ரிட்டர்ன்ரா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் கடைசியா ரிட்டர்ன் வந்தாரு. நல்ல இம்பாக்டும் கொடுத்தாரு. நாட் கெட்டிங் மேரிட் ஆர்சிபி வின்ஸ் ஐபிஎல் ட்ரோஃபி. அக்காக்கு கல்யாண ராசி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி கப் அடிக்க போது நம்பிட்டு இருக்காங்க. பாப்போம். சிஎஸ்கே வந்து டாஸ் அண்ட் டிசைட் டு சேஸ் அண்ட் லாஸ். சொன்ன மாதிரியே லாஸ் ஆயிடுச்சு. பங்காளி மேட்ச் நடக்கலாம்னா நீச்சல் போட்டி வச்சுக்கலாமா, பேசாம அதையாச்சும் வச்சிருக்கலாம். அதுல சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கும். தம்பி, நாளைக்கு மழை வரணும்னு சாமியை நல்லா வேண்டிக்கோ, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். ஆமா, மழையாச்சும் வந்திருந்தா ஈஸியா சிஎஸ்கே குவாலிஃபை இருக்கும். மிஸ் ஆகி போச்சு. ஐ டிடன்ட் do enough, you did so much. ஆமா, தலதோனி ஃபீலிங் உட்காந்து இருந்தாரு. அதை பாக்குறது தான் மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆர்சிபிக்கு பாருங்க 3% குவாலிஃபிகேஷன் சான்ஸ் தான் இருந்துச்சு. சம்டைம்ஸ் அதுவே குட் இனஃப். அந்த மாதிரி குவாலிஃபிகேஷனே ஆயிட்டாங்கல்ல. கிரேட்டஸ்ட் கம்பேக்னா இப்படி இருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தானே ஆஸ்திரேலியா பண்ணுச்சு வேர்ல்டு கப்புக்கு. அப்ப வேர்ல்டு கப் ஸ்கிரிப்டா அது இப்பதான் புரியுது. சரி, ஓகே கைஸ், ஆர்சிபி வெற்றிகரமா ஜெயிச்சிருச்சு. ஆர்சிபி அப்படியே கப்பு ஜெயிச்சிருவாங்களா? அதோட தலதோனியோட லாஸ்ட் சீசன் இதுவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.